வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐன்னு சொன்னோனே நம்ம மனசுக்கு என்ன வருது? ஏதோ பெரிய பெரிய லேப்ல சயின்டிஸ்ட்ஸ் உருவாக்குற ஒரு ஃபியூச்சர் டெக்னாலஜின்னு தானே நம்ம நினைக்கிறோம். ஆனா விஷயம் அது இல்ல. சரி, அப்போ ஏஐனா பார்க்க எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு ஒரு உருவம் கொடுத்தா உங்க கற்பனையில அது எப்படி இருக்கும்? அது ஒரு ரோபோ மாதிரியெல்லாம் இருக்காது. இன்னும் சொல்லப்போனா உங்க ஸ்மார்ட் போன் மாதிரி தான் இருக்கும். ஆமாங்க, நாம எங்கேயோ தேடிட்டு இருக்கிற அந்த ஏஐ ரொம்ப தூரத்துல இல்ல, நம்ம பாக்கெட்லயே தான் இருக்கு. சோ முதல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஏஐங்கிறது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர்ற விஷயம் கிடையாது. நாம இன்னைக்கு பார்க்க போறது ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ பத்தி. சுருக்கமா ஏஎன்ஐ. இதுதான் நாம ஒவ்வொரு நாளும் யூஸ் பண்ற உண்மையான ஏஐ. சரி, அப்போ இந்த ஏஐனா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, அது ஒரே ஒரு வேலையை மட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பரா செய்யறதுக்காகவே டிசைன் பண்ண ஒரு கம்ப்யூட்டர் பிரெயின். அந்த ஒரு விஷயத்துல அது ஒரு எக்ஸ்பர்ட். நம்ம கற்பனையில இருக்கிற ஏஐக்கும் நெஜத்துல இருக்கிற ஏஐக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குங்க. நம்ம சினிமால பாக்குற அந்த ஜெனரல் ஏஐ இருக்குல்ல, அதால மனுஷங்க செய்யற எல்லா வேலையும் செய்ய முடியும். ஆனா நெஜத்துல இருக்கிற இந்த நேரோ ஏஐயால ஒரே ஒரு வேலையை மட்டும்தான், ஆனா ரொம்ப திறமையா செய்ய முடியும். முக்கியமா இது எதுவும் எதிர்காலத்துல வரப்போற டெக்னாலஜி இல்ல, இப்போ இந்த நிமிஷம் நம்மள சுத்தியே இருக்கு. சரி வாங்க, நம்ம பாக்கெட்ல இருக்கிற அந்த ஏஐய இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். உங்க போன்குள்ளேயே ஒரு பெரிய ஏஐ டீம் வேலை செஞ்சுட்டு இருக்கு தெரியுமா? உதாரணத்துக்கு, நீங்க ஒரு வெளிநாட்டுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க ஒரு போட்டோ எடுத்தா போதும், உடனே அதை நம்ம தமிழ்ல மொழிபெயர்த்து காட்டுது இல்லையா? அதுதான் டிரான்ஸ்லேட்டர் ஏஎன்ஐ. அதே மாதிரி இன்னைக்கு மழை வருமான்னு நீங்க கேட்டா உங்க வாய்ஸ புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்லுதே, அந்த லிசனர் ஒரு ஏஎன்ஐ. கடைசியா உங்க முகத்தை பார்த்ததும் போன் அன்லாக் ஆகுதே, அந்த பவுன்சரும் ஒரு ஸ்பெஷலான ஏஎன்ஐ தான். பாத்தீங்களா, ஒவ்வொன்னுக்கும் ஒரு குறிப்பிட்ட வேலை. நம்ம கண்ணுக்கு தெரியாம நமக்காக வேலை செய்யற சில ஏஐ கார்டியன்ஸ் பத்தியும் இப்ப பார்க்கலாம். கம்ப்யூட்டரோட செஸ் விளையாடி ஜெயிக்கிறது எவ்ளோ கஷ்டம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஆல்ஃபாகோன்னு ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் உலகத்திலே ரொம்ப கஷ்டமான ஒரு போர்ட் கேம்ல வேர்ல்ட் சாம்பியனே தோற்கடிச்சது. அது எப்படின்னு தெரியுமா? கோடிக்கணக்கான பழைய கேம்ஸை அனலைஸ் பண்ணி அதிலிருந்து கத்துக்கிட்டதுனால தான். ஆனா இதுல ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. செஸ்ல உங்களே தோற்கடிக்கிற அதே ஏஐ கிட்ட போய் எனக்கு ஒரு காஃபி போட்டுக்கூடன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே குழம்பி போயிடும். ஏன்னா அதோட வேலை செஸ் விளையாடுறது மட்டும்தான், காஃபி போடுறது இல்ல. இதுதாங்க அந்த நேரோ, அதாவது குறுகிய நுண்ணறிவோட அர்த்தம். அடுத்து நம்ம இமெயில். யோசிச்சு பாருங்க, நமக்கு டெய்லி எத்தனையோ ஸ்பாம் மெயில்ஸ், ஏமாத்துற மெயில்ஸ் எல்லாம் வருது. ஆனா அதுல ஜாஸ்தியா நம்ம இன்பாக்ஸுக்கே வருதுல, நேரா ஸ்பாம் ஃபோல்டருக்கு போயிடுது. அது எப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா அங்க ஒரு ஏஐ வாட்ச்மேன் இருக்கான். அவன் தேவையில்லாத டேஞ்சரான மெயில்ஸை கண்டுபிடிச்சு உள்ள வராம பிளாக் பண்ணிடுறான். இதுவும் நமக்காக வேலை செய்யற ஒரு சூப்பரான ஏஎன்ஐ தான். சரி, இப்ப நாம பார்க்க போறது நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் ஆகுற ஒரு ரொம்பவே அட்வான்ஸ்ட் ஏஐ உதாரணம். அதுதான் செல்ஃப் டிரைவிங் கார்ஸ். டெஸ்லா மாதிரியான செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் இந்த உலகத்துல நேவிகேட் பண்றதுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டான ஏஐய தான் யூஸ் பண்ணுது. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு காரை ஓட்டுறது எவ்ளோ காம்ப்ளெக்ஸான ஒரு வேலை. ஆனா இவ்ளோ பெரிய வேலையை செஞ்சாலும் இதுவும் ஒரு வகையான நேரோ ஏஐ தான் சொன்னா நம்புவீங்களா? ஒரு கார் எப்படி யோசிக்குதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். முதல்ல அதோட கேமராஸ், சென்சார்ஸ் எல்லாம் ரோட்ட பாக்குது. ரெண்டாவது, ரோட்ல போறவங்க, மத்த கார்ஸ், டிராஃபிக் சிக்னல்ஸ் எல்லாத்தையும் அடையாளம் கண்டுபிடிக்குது. மூணாவது, எல்லாத்தோட மூவ்மெண்ட்டையும் அனலைஸ் பண்ணி அடுத்து என்ன நடக்கும்னு கணிக்குது. கடைசியா ஸ்டீரிங், பிரேக், ஆக்சிலரேஷன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி செயல்படுது. இந்த எல்லா ஸ்டெப்ஸும் சேர்ந்து காரை ஓட்டுறதுங்கிற அந்த ஒரே ஒரு வேலையை மட்டும் பெர்ஃபெக்ட்டா செய்யுது. சரி, இவ்ளோ உதாரணங்களையெல்லாம் பார்த்தாச்சு. அப்போ உண்மையிலேயே இந்த ஏஐனா என்னதான்? பாருங்க, அது ஒரே ஒரு ஏஐ கிடையாது. அதை எப்படி நினைச்சுக்கோங்க, உங்களுக்காகவே வேலை செய்யற ஸ்பெஷலிஸ்டான அசிஸ்டன்ட்ஸ் கொண்ட ஒரு டீம். ஒவ்வொரு அசிஸ்டன்ட்க்கும் ஒரு குறிப்பிட்ட வேலை. அவங்க வேலையில அவங்க தான் கிங். இப்போ உங்க பர்சனல் ஏஐ டீமை ஒரு தடவை பாருங்களேன். உங்க வாய்ஸ் அசிஸ்டன்ட், உங்க இமெயிலுக்கு காவலாளி மாதிரி இருக்கிற ஸ்பாம் ஃபில்டர், நீங்க விளையாடுற கேம் ஆப்பனன்ட், உங்க போனோட செக்யூரிட்டி ஃபேஸ் ஐடி, கஷ்டமான மொழிகளை மாட்டி கொடுக்கிற டிரான்ஸ்லேட்டர், ஏன் உங்களுக்காக கார் ஓட்டுற டிரைவர் வரைக்கும் எல்லாரும் உங்க டீம்ல தான் இருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் உங்க வாழ்க்கைய ரொம்ப ஈஸியா மாத்துறாங்க. உங்களோட இந்த ஏஐ அசிஸ்டன்ட் டீம் நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ நீங்க சொல்லுங்க, அடுத்து எந்த வேலையை செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு புது ஏஐ அசிஸ்டன்ட் வேணும்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க, இதோட சாத்தியங்களுக்கு எல்லையே கிடையாது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.